ஹாய் நண்பா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனை. அதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம் நண்பா. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுது. எப்போ க்ளோசிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 க்ளோசிங் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முக்கியமாக நீங்கள் என்னென்ன எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்திய சிட்டிசனாக இருக்கணும், இல்லைன்னா நேபாள், இல்லைன்னா பூட்டான் அதுமாரி ஒரு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்கணும். அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெவல் 2 கிரேடாக இருந்தீங்கன்னா 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. இதே லெவல் 1னா 10th பாஸ் ஆகியிருந்தாலே நீங்கள் போதுமானது. லெவல் 2 லெவல் 1 அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே லெவல் 2 போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க, லெவல் 1 போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. ஓகேவா? அதான் ரயில்வேஸில் இப்போ நீங்கள் லெவல் 2னா 12th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதில் நீங்கள் 50% எடுத்துருக்கணும். லெவல் 1னா 10th பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் அதில் உங்களுக்கு நேஷ்னல் எதனா ஸ்போர்ட்ஸு அதுமாரி என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதே லெவல் 2 போஸ்ட்டுக்கு 18 to 30 இயர்ஸ் அப்படி நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தாலே போதுமானது. ப்ளஸ் உங்களுக்கு ரிசர்வேஷனும் கூட வரும். ஓகேவா? இதே லெவல் 1க்கு 18 to 33 அந்த ஏஜுக்குள்ளே இருந்தாலே போதுமானது. அந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதுலேயும் ரிசர்வேஷன் வரும். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500 நீங்கள் பே பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் இதே பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா 250 பே பண்ணாலே போதுமானது. மற்றவங்களாம் 500 பே பண்ணணும். ஓகேவா? எப்படி நீங்கள் பே பண்ணால் ஆன்லைன் மோடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் ஆன்லைன் மோடில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு அதுமாரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பே பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் இப்போ பே பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடிட்டு அதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் எதுவும் இருக்காது. நோ சேஞ்ச் எடிட் வில் பி அலோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அது ஃபீஸ் இப்போ உங்களுக்கு ஃபீஸு ரீஃபண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, போத்து லெவல் 1 கிரேடுக்கும் லெவல் 2 போஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃபார் ரிட்டன் டெஸ்ட்டு. ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக தான் இருக்கும். 40 மார்க்ஸு. 40 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் எஸ்ஏ டைப் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? அதில் 20 மார்க்ஸ் எஸ்ஏ டைப்பாக இருக்கும். மீதி 20 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஓகேவா? இதில் நெகட்டிவ் டைப் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இதில் இருக்கும். ஓகேவா? மார்க்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 40 மார்க்கு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 60 மார்க்கு. சர்டிஃபிகேட்டுக்கு 40 மார்க்கு. பார்ட்டிசிபேஷன் ஓகேவா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸு. அதான் பார்ட்டிசிபேஷன் 2 நேஷ்னல் ஈவெண்ட்ஸு அதுக்கெல்லாம் போனீங்கன்னா 10 மார்க்கு. மற்றலாம் லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு எவ்வளோ மார்க்கு அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை கிளியராக பார்த்துங்க.
அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரிட்டன் டெஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து தான் கேட்போன்னு அந்த சிலபஸை வந்து கிளியராக பார்த்துங்க. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கவுட்டிங் கைடிங், லா ப்ராமிஸ், ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலு, ட்ரைனிங் சென்டரு அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக பார்த்துங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? ஸோ 1 மணி நேரம் 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 60 மார்க்கு. அதுக்கு ரிட்டன் டெஸ்ட் எதுனாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூன்னு ஒன்று இருக்காது. ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து வெப்சைட் லிங்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து அதில் தான் போய் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக கொஞ்சம் பார்த்துங்க. நான் சொன்னேன்னா இன்னும் லென்த்தாக போகும். நீங்கள் வந்து ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதை கிளியராக பார்த்து என்ன ரேஞ்சில் சைஸ் சொல்லிட்டாங்க. 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 × 3.5 அந்த சென்டிமீட்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ஃபார்மேட்டும் வந்து ஜேபிஜி அந்த ஃபார்மேட்டில் வந்து சொல்லிட்டாங்க. அண்டு டிபிஐ சைஸில் இருக்கணும் அதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 10th ஸ்டாண்டர்டு வந்து சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளியராக பார்த்து அப்லோட் பண்ணுங்க. ஹால் டிக்கெட்டு அண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆதார் கார்டு அந்த ஃபோட்டோ ஐடி அதெல்லாம் வந்து ஒன் சைட் பாஸ்போர்ட் சைஸு SC ST சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஹெல்ப் டெஸ்க் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 28/8/2024 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அது வந்து பேண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதை கிளியராக பார்த்துங்க. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்போ வந்து எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை வந்து இன்வேலிட் அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அவங்க சொன்ன ரேஞ்சில் அதுமாரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். அதை பார்த்துங்க என்னென்ன கண்டிஷன்ஸ்னு. அவ்வளோதான் நண்பா. முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இதுதான். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ போஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 2 போஸ்ட் வந்து ஃபார் ஈச் மும்பை, புஷ்வால், நாக்பூர், புனே அண்டு சோல்பூர் டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இத்தனை போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. முக்கியமான சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் உங்களுக்கு வரும். பை நண்பா.